அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை போரூரில் பல்பொருள் அங்காடியில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 30,000 மதிப்புள்ள கவரிங் நகைகள் திருடப்பட்டுள்ள சம்பவத்தில் தாய் மகள் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி கவரிங் நகைகளை திருடிய ஆந்திராவை சேர்ந்த தாய் மகள் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான இருவரும் இதே கடையில் ஏற்கனவே இருமுறை திருட்டில் ஈடுபட்டு எச்சரித்து விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இந்த திருட்டு சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை போரூரில் பிரபல சரவணா ஸ்டோர் செயல்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்தின் 6வது மாடியில் கவரிங் நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடைக்கு வந்தபோது பெண்கள் கவரிங் நகைகளை பார்த்தபடியே ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி அங்கிருந்த வளையல், நெக்லஸ், ஆரம் உள்ளிட்ட கவரிங் நகைகளை திருடியதை சிசிடிவி கேமரா மூலம் பார்த்த சூப்பர்வைசர் செல்லப்பாண்டி என்பவர் உடனடியாக ஊழியர்களுடன் மேலே சென்று இருவரையும் கையும் காலுமாக பிடித்து கவரிங் நகைகளை பறிமுதல் செய்து போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் பிடிபட்ட இருவரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 54 வயது மதிக்கத்தக்க சுவாதி என்பதும் அவரது மகள் 35 வயது மதிக்கத்தக்க சொர்ணா என்பதும் தெரிய வந்தது. இருவரும் ராமபுரம் பகுதியில் தங்கியிருப்பதும் புடவை கட்டி கொண்டு அதற்குள் பேண்ட் அணிந்தபடி வந்து இருவரும் ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி கவரிங் நகைகளை திருடி சென்றுள்ளனர். இவர்கள் ஏற்கனவே இந்த கடையில் 75,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை திருடிய போதும் மறுமுறை ஜாக்கெட் துணிகளை திருடிய போது ஊழியர்கள் இருவரையும் கையும் காலுமாக பிடித்து எச்சரிக்கை செய்து அனுப்பியதும் மீண்டும் அதே போல் கவரிங் நகைகளை திருடியதற்கு வந்த நிலையில் கண்காணிப்பு கேமரா மூலம் சிக்கியது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 30,000 மதிப்புள்ள கவரிங் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் கவரிங் நகைகளை திருடிக் கொண்டு வெளி நிகழ்ச்சிகளில் வாடகைக்கு விடுவது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.